மழை பெஞ்சா இப்படி தவங்குது. அப்படி இளங்கரியா பார்த்து போறி. இப்படி இளங்கரியா இருந்தா தான் நல்லா இருக்கும். அது காய் காய்ச்சி போச்சுன்னா நல்லா இருக்காது. இப்படி இளங்கரை காட்டுல பொரிச்சாதான் நல்லா இருக்குது. என்ன கீரை வாங்கிட்டு போய் கடையில் வாங்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்குது. நான் அதுக்கு தான் பையனை வாங்க மாட்டான்னு போடுறது. கீரையே நம்ம காட்டுக்கறியே பொரிச்சுக்கிறது தான். இது என்ன 8 நாள் போனா காய் காய்ச்சி போச்சா நல்லா இருக்காது. இப்படி தொழில் தான் முளைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த தொழில் 4 நாள் போனா கைக்கு பொறிக்கிறது நல்லா இருக்கும். இப்போ பாரு நம்ம இளம் தொழிலாக இருக்குது. எங்கேயோ ஒன்று தங்குது. நஞ்சேர்னா போனா நல்லா இருக்கும். இதுதான் பண்ணைக்கீரை. இந்த மாதிரி நல்லா தளைஞ்சிருக்குள்ள பொரிச்சா இன்னும் நல்லா கடையிறதுக்கு நல்லா இருக்கும். பாவா இந்த துளசி வந்து தின்னு பாரு. நல்லா காரமா இருக்கும். சளி தொண்டை கட்டாது. இது நல்லா இருக்கு. வந்து பாருதா பொரிச்சு தட்டா பாருதா. தளன்னு அருமையாக இருக்குது. மழை பெஞ்சு தளைஞ்சு போச்சு. தினம் ஒரு 5-6 துளசி பொரிச்சு மென்று முழுங்கு. இந்த சளிக்கு அப்படி கரங்கரன்னு இருக்கிறதெல்லாம் தொண்டை கட்டாது. தண்ணியில் போட்டு நல்லா அலசி விட்டு அப்புறம் போட்டு மென்று முழுங்கு. சரி. இது வந்து மலனு கொடி இப்படி படரும். இதை வந்து நாம பொரிச்சிக்கலாங்க. இந்த கீரை வந்துங்க அதிகமாக கிடச்சிதுன்னா நம்ம கடைஞ்சிக்கலாம், வணக்கிக்கலாம். இல்லைன்னா வந்து பருப்பு கொஞ்சமாக கிடச்சா பருப்பில் போட்டுக்கலாம். இதுதான் பேர் மணல் கொடி. நாங்கள் காட்டில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இந்த கீரையை பொரிச்சு கொண்டு போய் வணக்குவோம், கடையுவோம், பருப்பில் போடுவோம். இது தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க, குப்பை கீரைன்னு சொல்லலாம். பாருங்க நம்ம காட்டிலேயே மழை பெஞ்சு வந்த கீரை. இது எவ்வளவு பெரிய தண்டா இருக்குது பாருங்க. பாவா இவ்வளவு பெரிய தண்டு வரங்காட்டின் தான் இது பேர் தண்டு கீரைன்னு சொல்றது. ஆமா. இதை வந்து நம்ம அப்படி பொடி பொடி அரிஞ்சு வணக்கிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். பாவா பாரு சிறுகீரை நிறைய வந்துருக்குது. நல்ல கீரையா இருக்குது பாரு. பாரு எப்படி தளன்னு இருக்குது. ஒரு சென்னில் சிறுகீரை நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அது உரம் ஊரியா போட்டது. அதை விட இதுதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாரு பண்ணாங்க கீரை அப்படி தளன்னு இருக்குது. வா 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 ஆள் கொஞ்சம் பொறிக்கலாம். பொறிக்கலாமே. பாருங்க நல்லா கருக்கருன்னு இருக்குது பாரு. அப்படி தலை பொறிச்சா அடித்தண்டு தளைஞ்சு போயிடும் பாரு. அப்படிதான் பொறிக்கணும். பட்டா சோத்து கத்தாலிய அன்னைக்கு சென்னைக்கு போயிருந்தோம் பாரு. அங்கே பேச்சு விட்டு போன தவளை இது வந்து என்ன பண்ணுறாங்க, மேலே இருக்கிறத செதுக்கி விட்டு மெச்சில் போட்டு அரைச்சி ஒரு டம்ளர் 100 ரூபா சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய வாங்கி குடிக்கிறாங்க. அதான் அதுக்கு தான் இதை பறித்து தலைக்கு தேய்ச்சி தண்ணி ஊற்றினோம்னா 2 நாளைக்கு ஒருக்கா பிள்ளைங்க கொடு இருக்கு. அதை தலையில் தேய்ச்சி ஊற்றுங்க பாரு. 2 நாளைக்கு ஒருக்கா போயிடும். இதில் பாருங்க இப்போ 7 வகையான கீரை பறித்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி போட்டு கடைஞ்சா நல்லாயிருக்கும். பச்சரி சோறாய்க்கு செஞ்சால் சூப்பராக இருக்கும். பாருங்க எப்படி செய்கிறோம்னு. சட்டி வச்சாச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
கீரையில் மண் இருக்கும், நல்லா அலசி கழுவி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் பூண்டும் உலக்காஞ்சி வச்சுங்க போடலாம். கொஞ்ச நேரம் கழித்து கீரை அள்ளி போட்டுக்கலாம். கீரை போட்டு வேவிட்டுன்னு எடுத்துக்கலாங்க. நல்லா மூடி வச்சா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து போயிருங்க. சந்தைக்கு போனங்க, அகப்ப இந்த வாரம் கிடைக்கல, அடுத்த வாரங்க வாங்கிட்டு வந்துடுறேன். பாருங்க, கீரை இப்படியே 2 தடவை ஒரு தடவை கீரையை திருப்பி விடணும். கீரை வெந்துருச்சுங்க, இறக்கிக்கலாம். இதில் மாற்றிக்கிட்டுங்க, சட்டி அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை கொட்டி வணக்கணும். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றலாம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க, வெங்காயத்தை கொட்டி வணக்கணும். வணக்கி இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வெங்காயம் வணங்கிடணுங்க. கீரை வேவிச்சு கீரை இதுலேயே பாருங்கள் எடுத்து கொட்டி தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு எங்கள் மாட்டு பால்லையே நாங்கள் தயிர் போட்டு மோர் சிலிப்பு எடுத்து வெண்ணெய் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி வெண்ணெய் சிலிப்பு எடுக்கணும். இதை வந்து நெய் செஞ்சால் நல்லா கும்மு கும்முன்னு நல்லா வாசமாக இருக்கும். நெய் காய்ச்சி வச்சுருக்குறோம். நீங்கள் நெய் வேணுங்கிறே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுசும் எங்கே வேணாலும் அனுப்புகிறோம். கொஞ்சம் வெண்ணெய் போட்டு கடைஞ்சா அருமையாக இருக்கும். கீரையை இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சிட்டு எடுத்துடலாம். கீரை ரெடி ஆயிடுச்சு. பச்சை சோறு பொங்கிக்கலாம். கீரை குழம்புக்கும் தோத்துக்கும் சூப்பராக இருக்குது. அப்படியா? அதுக்கு தான் பச்சரிசி சோத்துக்கும் கீரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் செஞ்சோம் காத்தால இருந்து. அப்படியா?
7 வகையான கீரை பொரிச்சு கடைஞ்சி அவ்வளோ ருசி. என்னைக்கு இந்த மாதிரி சாப்பிட முடியும்? நீ அன்னைக்கு இதை கேட்ட அப்படி செஞ்சு கொடுன்னு அதுதான் அன்னைக்கு செஞ்சு கொடுத்தேன். சூப்பரா இருக்குது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.